இரண்டாம் மரணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில, இரண்டாம் மரணம் என்பது அக்கினியும் கந்தமும் எரிகிற அந்த அக்கினி கடலை தேவன் இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணத்திற்கு உரியவர்கள் ரட்சிப்பை அடையாதவர்கள். அதாவது குமாரனுடைய சாயலை அடையாதவர்கள் இந்த இரண்டாம் மரணத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டாம் மரணம் என்பது அப்ப முதலாம் மரணம் அப்படி நம்ம பார்க்கக்கூடியது ஏதேன் தோட்டத்தில் விழுந்த நம்மை தேவன் அதாவது முதலாம் மரணமாக தேவன் அடையாளப்பட இந்த தன்மையில் இருக்கக்கூடிய நாம் பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் விழுந்த நாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி போன நாம், அதாவது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த புசியாதே என்று தன்னை நம்ம புசித்தது நிமித்தம் ஒரு பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற நான், அதாவது பாவ மாமிசத்தின் சாயல் என்கிற தன்மையில் நான் இருக்கிறேன். இந்த தன்மையில் இருக்கக்கூடிய நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகணும்னா மகிமை அடைய வேண்டியதாக இருக்குது. மகிமை அடையாதவர்கள் இந்த இரண்டாம் மரணத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இரண்டாம் மரணம் என்பது அக்கினியும் கந்தம் எரிகிற அந்த அக்கினி கடல். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இரண்டாம் மரணத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டாம் மரணத்தை நான் அடையக்கூடாது, நான் புதிய எருசலேமுக்கு போகணும் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமை நான் அடைய வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்பொழுது அடையனா, அதை ரட்சிப்பை நான் அடையும் பொழுது, ரட்சிப்பினுடைய பூரணம் எனக்குள் பூரணமாகும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நான் அடைகிறேன். அப்போ இந்த ரட்சிப்புக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதாவது அவரை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, என்னுடைய பாவத்திற்கென்று அவர் மரித்திருக்கிறார், நான் அவரை விசுவாசித்து நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எனக்கு, அதாவது நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி நான் பிறக்கும் பொழுது அந்த சாயல் எனக்குள் பூரணப்படுகிறது. அந்த சாயலை அடைந்தவன் மகிமை அடைந்தவன் அதாவது பரலோகத்திற்குரியவனாக இருக்கிறான். மகிமை அடையாதவர்கள் இரண்டாம் மரணத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டாம் மரணத்தை நான் ஜெயிக்க வேண்டுமென நான் யாரை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தானுடைய அபிஷேகம் எனக்குள் பூரணமாகும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையான உள்ள என்னுடைய உள்ளும் புறமும் பரிசுத்தமாக்கி, அதாவது குமாரனுடைய சாயலை எனக்குள் பூரணப்படுத்துகிறார்.